டங் எக்ஸாமினேஷனில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நாக்கில் வந்து கிராக்காக இருக்கும். ஸோ இந்த கிராக் எதனால வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் வாத்த இம்பேலன்ஸ். அதாவது உங்களோட வாத்தம் வந்து அக்ரவேட்டடாக இருந்தால் இந்த மாதிரி நிறைய கிராக்ஸ் வந்து உங்களோட டங்கில் பார்க்கலாம். இது மெயினாக எதனால வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் ட்ரைனஸ் இன் த பாடி, எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, அதுக்கப்புறம் கேஸ்ட்ரைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்னால இந்த டங்கில் கிராக் இருக்கிறது நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிராக்ட் டங் வந்து எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இருக்காது. அப்படி இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு இல்னஸ் தான், அதாவது உங்கள் பாடியில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம் கிடையாது. சில பேருக்கு அது நேச்சுரலாகவே அப்படி கிராக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்போஸ் இந்த மாதிரி கிராக்ட் இருந்து உங்களுக்கு ஒரு இல்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். பிகாஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி பிளேஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது அகெயின் உங்களோட டைஜஷனை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஆயுர்வேதாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா உங்களோட டைஜஸ்டிவ் ஃபயர். தட் பிளேஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் உங்களோட ஓவரால் ஹெல்த்தை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லாவே கவனமாக பார்த்துக்கணும்.